டெமோக்ரஸி நவ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்மளிடையே இணைஞ்சிருக்கிறவங்க மே 17 இயக்கத்தின் தலைவர் திரு திருமுருகன் காந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ ரொம்ப பரபரப்பா ஓட்டு எண்ணிக்கை நடந்துகிட்டு இருக்குது நம்மளுடைய நாடாளுமன்ற தேர்தல். இப்போ அதுல கோயம்புத்தூர் தொகுதி அங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பின்னடைவுல தான் போயிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அண்ணாமலை வெற்றி என்பது ஊடகங்கள் கட்டமைச்ச ஒரு பிம்பம் தான். அது அண்ணாமலைக்கு பெரிய ஆதரவு அங்க களத்துல எல்லாம் நாங்க பார்க்கல. மக்கள்கிட்ட பெரிய எதிர்ப்பு உணர்வு தான் பாஜகவுக்கான ஒரு முடிவாக இருந்தது. மக்கள் அதை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அண்ணாமலை வெற்றி பெறுகிற வாய்ப்புகள் கிடையாதுங்கிறத பல முறை சொல்லி இருந்தோம். நாங்க அந்த பிரச்சாரங்களையும் நாங்க அதை நேரடியாவே நாங்க பார்த்தோம். அந்த வகையில அண்ணாமலையினுடைய தோல்வி என்பது எதிர்பார்த்த ஒன்றுதான். அது அதனால அது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை. இவர்கள் கூட பிஜேபி இடத்துல 2வது இடத்துல இருக்குது. அதாவது அண்ணாமலை 2வது இடத்துல இருக்காரு. அதுக்கப்புறமா தான் ஏடிஎம்கே வராங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அங்க அதிமுக என்பது 2 அணியா உடைஞ்சிருக்கிறாங்க. அது ஒரு அணி தான் பாஜக கூட்டணி வைத்திருக்கிறாங்க. இப்ப அதிமுகவினுடைய பலவீனம் என்பதுதான் பாஜகவினுடைய வலிமையாக மாறி இருக்கிறது. அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு அணி உடைந்து அவங்க பாஜக கூட்டணி வச்சதுனாலதான் அவங்க இந்த அளவுக்கு வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. அதுதான் அங்க நிலைமை. இது அங்க மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல மொத்தத்துல 8 தொகுதிகள்ல பாஜக தான் 2வது இடத்துல இருக்கிறாங்க. இது பிஜேபி வளர்ச்சின்னு நினைச்சு நம்ம பாக்கலாமா? எப்படி இதை பாக்குறது? இல்ல, பிஜேபியினுடைய வாக்கு சதவீதம் ஏறி இருக்குது அப்படிங்கிறது தேர்தல் முடிஞ்சு வரக்கூடிய விவரங்களை வச்சுதான் நம்ம பார்க்க முடியும். அந்த தொகுதிகள்ல அவங்க கூட்டணியா இருக்கக்கூடிய நபர்களுடைய வாக்குகள் என்ன? இப்ப சண்முகம், ஏசி சண்முகம் இருக்கிறாரு வேலூர்ல, அவருக்குன்னு தனியான வாக்குகள் உண்டு. அதே போல அங்க இதுல ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, அவருக்குன்னு தனியான வாக்குகள் உண்டு. இதையெல்லாம் இணைச்சுதான் அவங்க ஒரு வாக்கு விகிதமா காட்டுறாங்க. நயினா நாகேந்திரனுக்குன்னு அதிமுக காலத்துல இருந்து ஒரு வாக்குகள் உண்டு. இது பாஜகவோட வாக்குகளா அல்லது இந்த நபர்களினுடைய தனித்த செல்வாக்கா அப்படிங்கறத நம்ம கணிச்சு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதுல தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி எங்க இருக்கிறாங்க அப்படின்னே தெரியாத அளவுக்கு தான் முன்னிலை எங்குமே இல்ல. அவங்க தமிழ் தேசிய அரசியல் இங்க எடுபடல அப்படின்னு சொல்லலாமா? இல்ல, அவங்க நாம் தமிழர் அவர் தமிழ் தேசிய அரசியல் நாங்க பார்க்கல. அப்படி ஒரு அமைப்பாகவும் அவங்க இயங்கவும் இல்லை. அது தமிழ் தேசிய கட்சியெல்லாம் இல்லை. அதனால அது நாம் தமிழருடைய பின்னடைவுங்கிறது தமிழ் தேசியத்தின் பின்னடைவா ஒரு காலத்துலையும் பார்க்க முடியாது. கட்சியுடைய பின்னடைவா மட்டுமே தான் நம்ம பார்க்க முடியும். ஆமா, கட்சியோட பின்னடைவு தான். 40 தொகுதியிலயும் திமுக வெற்றி அப்படின்றது அது ஏன்னா எல்லாமே முன்னிலையில் தான் போயிட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இங்க பெரிய அளவுக்கு பாஜக எதிர்ப்பு அரசியல் இருக்கிறதனுடைய விளைவு தான் இந்த இதை நம்ம பார்க்க முடியும். பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான அரசியல். அதை அவங்க மொத்தமா அறுவடை செய்திருக்கிறாங்க. அதுதான் நம்ம திமுக கூட்டணியினுடைய வெற்றியை நம்ம பாக்குறோம். ஆனா ஓவராலா இந்தியாவில பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி தான் முன்னிலையில இருக்கிறாங்க. சோ இதை எப்படி பார்க்கலாம் நம்ம இங்க சவுத்ல? அது முழுமையா முடியணும். பாஜக கூட்டணிங்கிறது முன்ன மாதிரி இல்ல. முன்ன விட ஒரு 70 சீட்டு கம்மியா தான் இருக்கிறாங்க அவங்க. ஆமா, பாஜக தனி பெரும்பான்மை கட்சியா வரவும் இல்லை. பாஜகவினுடைய கூட்டணியினுடைய எல்லாத்தோட சேர்த்துதான் அவங்க இந்த எண்ணிக்கை வந்திருக்கிறாங்க. அந்த கூட்டணியும் பாஜகவோட தான் இருக்குமான்னு சொல்ல முடியாது. பாஜகவில இருந்து அவங்க வெளியேறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுல சொல்ல முடியாது. அது ஓகே. இப்போ எல்லாருமே தெலுங்கு, அதாவது ஆந்திரா பக்கம் திரும்பி இருக்காங்க. ஏன்னா தெலுங்கு தேசம் அவங்களுடைய ஓட் எப்படி இருக்குதோ அவங்கள வெற்றி பெறதை பொறுத்துதான் நாடாளுமன்றத்துல யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற மாதிரியும் போயிட்டு இருக்குது முன்னுக்கு பின்ன. இது எப்படி சார் சொல்லலாம்? ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் சந்திரபாபு நாயுடு என்டிஏ கூட தான் இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறமா தான் பாத்தீங்கன்னா பிஜேபி கூட கூட்டணி போயிட்டாரு. சோ அவர் மறுபடியும் இந்த பக்கம் மாறுவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவரு சொல்ல முடியாதுங்க. அவரு பாஜகவோட தான் நிப்பாருன்னு உறுதியா சொல்லிட முடியாது. அவர் நிதானமா நின்றுதான் பாப்பாருன்னு நினைக்கிறேன். அது என்ன மாதிரியான முடிவு வருதுன்னு பாக்கணும். நம்ம ரொம்ப பிஸியான நேரத்துல நம்மளுடைய சேனல்ல இணைஞ்சு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றிங்க.